ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி 7வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பதிகம் முழுக்கவே ஒவ்வொரு பாட்டிலும் 4 அடிகள்னா முதல் 2 அடிகள்ல தப்பான பேர், மனிதர்களுடைய பேர் இதெல்லாம் குழந்தைக்கு வைக்காதீங்கன்னு சொல்றார். அடுத்த 2 அடிகள்ல எம்பெருமானுடைய திருநாமத்தை சூட்ட வேண்டும். அதாவது பெருமாள், தாயார், ஆழ்வார் ஆச்சாரியர்கள், பாகவதர்கள் இவா திருநாமத்தை சூட்டணுங்கிறத வலியுறுத்துறார். இப்ப 7வது பாசுரம். நாம பெரியாழ்வார்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம். என்ன தெரிந்தாலும் இந்த உடம்பு என்பது தோன்றி மறையக்கூடியது தானே, பிறந்து அழியக்கூடியது தானே, இது மண்ணிலேந்து வந்ததுங்கிறோம், கடைசியா மண்ணோடு மண்ணா போறதுன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு பேர் வைக்கும்போது இதே மாதிரி மண்ணோடு மண்ணாக போன ஒரு மனிதனுடைய பெயரை தானே வைக்க முடியும். இறைவனுடைய பெயரையா வைப்பது? உடம்பு என்ன சாஸ்வதமாவா இருக்க போறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். அதுக்கு பெரியாழ்வார் பதில் சொல்ல போகிறார். 7வது பாசுரம், வாருங்கள் அனுபவிப்போம். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணந்தம் அன்னை நரகம் புகாள். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணந்தம் அன்னை நரகம் புகாள். இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க. நாம பெரியாழ்வார்ட்ட சொன்னோம், சுவாமி நாங்க இந்த உடம்புக்கு தானே பேர் வைக்கிறோம், இந்த உடம்புங்கிறது தோன்றி மறையக்கூடியது தானே. எப்படின்னா மண்ணில் பிறந்து, இந்த உடல்ங்கிறது மண்ணிலேந்து வந்துதான். இந்த இடத்துல வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் அழகா ஒரு விசாரம் பண்ணியிருக்கார். என்ன விசாரம்னா, நம்ம வேத நெறிப்படி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயப்படி உடம்புங்கிறது பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தது. அதனாலதான் ஐம்பூதமயமான உடல், பஞ்சபூத சரீரம், பாஞ்ச பௌத்திக சரீரம் இப்படித்தான் சொல்றோம். ஆனா தார்க்கிக மதம்னு ஒண்ணு இருக்கு, இந்த நையாயிக்கர் கொள்கை, த தியரி ஆஃப் லாஜிக்னு சொல்றா பாருங்க. அந்த லொஜிஷியன்ஸ் நையாயிக்கர்கள் தான் உடம்புங்கிறது வெறும் மண்ணிலிருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்கா. அது ஆக்சுவலா வேதத்துக்கு எதிரான கொள்கை. அந்த தார்க்கிக கொள்கையை நாம மறுத்திருக்கோம். ஆனா பெரியாழ்வார் பாசுரத்துல என்ன பண்ணிட்டார்னா மண்ணில் பிறந்துன்னு பாடிட்டார். இது நம்ம வேத நெறிக்கு ஒத்து வராதே. வேதங்களின் கொள்கைப்படி நம்ம உடம்புல 5 பூதங்களும் இருக்கு. அது எப்படிங்கிறத சொல்லிடுறேன். தோல் இருக்கு இல்லையா, இதுல பூமி, நிலம் இருக்கு. இந்த ஸ்கின் எதெல்லாம் நம்ம உடம்புல சாலிட் ஆர்கன்ஸா இருக்கோ அதுல பூமி இருக்கு. அடுத்தது நீர். நம்ம உடம்புல எத்தனை பாடி ஃப்ளூயிட்ஸ் பாக்குறோம் இல்லையா, ரத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ நீர் திரவ பொருள் இருக்கு, அதுல எல்லாம் நீர் இருக்கு. அதுக்கப்புறம் அக்னி, நெருப்பு. அதான் வயிறு எரியறதுங்கிற அந்த நெருப்பு இல்ல, நிறைய டைஜஸ்டிவ் ஜூசஸ், உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கலோரிஸ், அதுல நெருப்பு, அக்னி, எனர்ஜிங்கிறது இருக்கு. 4வதாக காற்று, வாயு. கேட்கவே வேண்டாம், உடம்புல நிறைய வாயுக்கள், அந்த ஏர் அது சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு. 5வதா ஸ்பேஸ், ஆகாசம். நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல எல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்கோ, ஒரு கேவிட்டி இருக்கோ, ஜாயிண்ட்ல கேப் பர்ஸா இருக்கோ, அங்கங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ தோல்ல நிலம் இருக்கு, பாடி ஃப்ளூயிட்ஸ்ல நீர் இருக்கு, மூச்சு விடுறோம் அங்க காத்து இருக்கு, நம்முடைய எனர்ஜி கலோரிஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ் அதுல நெருப்பு இருக்கு. அது போல ஸ்பேசஸ் எல்லாத்துலயுமே ஆகாசம்ங்கிறதும் இருக்கு. ஆனா பஞ்சபூதமயமான உடல்ங்கிறது நமக்கு லாஜிக்காவும் தெரிய வருது, வேதங்களும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஏதோ நையாயிக்கர் கொள்கைப்படி மண்ணில் பிறந்துன்னு பாடிட்டாரே அப்படின்னு சந்தேகம் வரும். ஆனா இங்க அப்படி குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்திலையும் அப்பப்போ மண்ணில் பிறந்துன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, உடம்புல பஞ்சபூதங்கள் இருந்தாலும் பிரிடாமினண்டா அதிகமாக இருப்பது நிலம் தானா. நம்ம உடம்ப பார்த்தா நமக்கே தெரியும் இல்லையா, சாலிட் ஆர்கன்ஸ் தான் நிறைய இருக்கு, லிக்விடுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். காற்றுங்கிறது ஆங்காங்கு சஞ்சாரம் பண்ணும். இது போல நெருப்போ ஆகாசமோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. மெஜாரிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தா நிலம் தான் இருக்கு. அதனால மண்ணில் பிறந்துன்னு சொல்றோமா. இது நம்ம சம்பிரதாயத்திலேயே ஒத்துக்கக்கூடியதுதான். சிம்பிளா புரியறாப்புல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தங்க நகை, இதை பார்த்துட்டு என்ன சொல்றோம், இது தங்கம்ங்கிறோம். ஆனா அதே தங்க நகையில கூட கொஞ்சம் செப்பு கலந்திருப்பாளா இல்லையா, சில இடத்துல வெள்ளி கலந்திருப்பாளா இல்லையா, இந்த ஜாயிண்ட் போடுறதுக்காக சில இடத்துல இரும்பு கூட கலந்திருப்பாளா இல்லையா, நிச்சயம் கலந்திருப்பார்கள். அதுல ஒரு பதக்கம் பதிக்கிறேன்னு வைர பதக்கமோ ரத்ன பதக்கமோ பதித்திருப்பார்கள். ஆனா என்ன பண்றோம், இது தங்க நகைங்கிறோம். ஏன் பாருனா
மெஜாரிட்டி தங்கம் இருக்கு, பிரிடாமினண்டா தங்கம் இருக்கு, அதனால தங்கம். அது போல நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருந்தாலும் மெஜாரிட்டியா மண்ணு தான் இருக்கு, அதனால மண்ணில் பிறந்து. இது எவ்வளவு அழகா மணவாள மாமுனிகள் டிரைவ் பண்ணி கொடுத்திருக்காரு பாருங்க. அதனால மண்ணில் பிறந்து, பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்த உடம்பு, அதுல முக்கியமா மண்ணு இருக்கு, மண்ணுல இருந்து வந்தது. ஆனா சாஸ்திரத்துல ஒரு தியரி உண்டு, ஒரு பொருள் எதுல இருந்து உருவாறதோ அதுலயே போய் லயம் அடைஞ்சிடுமா. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, ஒரு பானை இருக்கு, பானைனா களிமண்ணில் இருந்து உருவாக்கி இருப்பார்கள், கடைசியா உடைச்சோம்னா என்ன ஆகும்னா பழையபடி மண்ணாக ஆகிவிடும். பானையை உடைச்சா ஓட்டாஞ்சல்லி, அதை பொடி பொடியாக ஆக்கினால் மண் துகளாகத்தான் ஆகும். இப்ப மண்ணிலேந்து வந்தது, கடைசியா அந்த பானை மண்ணாகவே போகிறது. அது போலத்தான் தங்க நகை, ஒரு தங்கத்திலேந்து எடுத்து தங்க நகை பண்றோம், கடைசியா அதை என்ன பண்றான், உருக்குறான். அதை உருக்கினா என்ன ஆகுதுன்னா பழையபடி தங்கமாகவே மாறி விடுகிறது. அது போலத்தான் இந்த உடம்பும் மண்ணில் பிறந்து, இது மண்ணிலேந்து வந்தது இல்லையா, கடைசியா என்ன ஆகும்னா மண்ணாகும், மண்ணோடு மண்ணாகவே போய் விடுகிறது. இப்படிப்பட்ட மானிட பேரிட்டு, இப்படிப்பட்ட தோன்றி மறையக்கூடிய, மண்ணிலிருந்து தோன்றி மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய உடம்போட ஒருத்தன் பிறந்திருக்கான்னா மானிட பேரிட்டு, மனித பேர் தானே அவனுக்கு வைக்கணும். இதுதான் நாம சொல்ற லாஜிக். மண்ணில் பிறந்து மண்ணாகும், மானிட பேரிட்டு. இப்ப பெரியாழ்வார் சொன்னார், ஆமா அதை தாப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் உடம்பு இல்ல, இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மான்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் இல்லையா. இந்த பேர் வைப்பது என்பது வெறுமனே உடம்புக்காக மட்டும் வைக்கப்படும் பேர் கிடையாது, அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கான், அந்த ஆத்மாவை அடையாளப்படுத்துவதற்காக. இவர் வைகுண்டம் போயிட்டா இந்த பேர் இருக்குமா இல்லையா அந்த விசாரம் நமக்கு வேண்டாம். இங்க வாழும் காலத்துல இந்த பேருங்கிறது உடம்பு மட்டும் இல்ல, உடம்புக்குள்ள இருக்க ஆத்மாவுக்கும் அடையாளமா இருக்க போறது இல்லையா. அந்த ஆத்மா அழியாமல் இருப்பான் அல்லவா, அந்த ஆத்மா வைகுண்டம் போய் சேரணும் இல்லையா. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா வெளியில தெரியும் உடம்ப பாக்குறீங்க, உள்ளே தெரியக்கூடிய ஆத்மாவை பார்ப்பது இல்லை. அதனால மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு ஒரு மனுஷனோட பேரை வச்சிடுறீங்க. அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும், அங்க எண்ணம் இல்லைன்னார். அங்கன்னா இங்க வைகுண்டம்னு அர்த்தமா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். அங்குன்னா பரமபதம்னு அர்த்தம். அங்கு எண்ணம், பரமபதம் போகணும், உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு, அந்த எண்ணம் இல்லை. இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம பாக்குறதெல்லாம் உடம்ப பாக்குறோம், இந்த உடம்பு தானப்பா, இதுக்கு ஒரு பேர் வை போறோம் அப்படின்னு தப்பா நினைச்சிடறோம். அந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது வைகுண்டம் போகணும், அது நற்கதி அடையணும், இந்த உடம்பு தான் அழியும், ஆத்மா அழியாதுங்கிறத புரிஞ்சா எப்படி பேர் வைப்போமா. அதனால அங்கு எண்ணம் ஒன்று இன்றி, ஒன்றுனா ஏதாவது துளி எண்ணம். அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் மற்ற விஷயத்துல செலவழிச்சாலும் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ பகவானை சிந்திக்கலாம், மோட்சத்தை பத்தி சிந்திக்கலாம். நீங்க எப்படின்னா அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும். இன்றி இருக்கும்னா அந்த எண்ணம் இல்லைன்னு அர்த்தம், ஒன்று இன்றி இருக்கும்னா சுத்தமாவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு துளி கூட நற்கதி அடையணும், ஆத்மா வைகுண்டம் போகணும், இந்த எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை மனிதர்கள், மனிதர்கள்னா மனிதர்களேன்னு அர்த்தம், ஏழை மனிதர்கள்னா பணம் இல்லாத மனுஷனா, அது இல்லையா. இந்த இடத்துல ஏழைங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் அழகா ஒரு அர்த்தம் சொல்றார். நாம பொதுவா இன்னொரு அர்த்தம் சொல்லுவோம், ஏழைனா அறிவில்லாதவன் ஏழை, அந்த அர்த்தமும் ஒரு சொல்லல. அதாவது இவ்வளவு பொறுப்பு இல்லாம வாழ்ந்து பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இத்தனை தப்பு பண்ணோமேன்னு ஃபீல் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கானே அவனுக்கு தான் ஏழைன்னு பேரான். அதாவது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு தெரிஞ்சுக்கணும், சரி நமக்கு தெரியல, இது பரமாத்மாவை அடையணும்னு தெரியணும், அதுவும் தெரியல, அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கோமே, தெரிஞ்சுட்டா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணம் வந்தா கூட அவனை பணக்காரன்னு சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே இல்ல, நான் இந்த லோகத்துல நல்லா இருக்கேன் இது போரும்னு இருக்கான் பாரு, அவனுக்கு தான் ஏழைன்னு பேரு. இப்படிப்பட்ட ஏழை மனிதர்கள். பாட்டின் முதல் பாதி ஆயிடுத்தான் பாருங்க, பூமியிலேருந்து தோன்றி மண்ணோடு மண்ணாகக்கூடிய உடம்புக்கு அதே மாதிரி ஒரு மனுஷனோட பேரை வச்சுட்டு அங்க போகணும் ஜீவாத்மாங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கக்கூடிய, அந்த எண்ணம் இல்லாட்டாலும் ஐயோ இதை பத்தி சிந்திக்காம இருக்கோமேன்னு தாபப்படாமல் வருத்தப்படாமல் வாழக்கூடிய ஏழை மனிதர்களே. இப்ப பாட்டின் 2வது பாதி, குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கணும்னு நான் சொல்றேன் கேளுங்க. உள்ள இருக்க ஆத்மா சாஸ்வதம் தானே, அது அழியாது தானே. அப்ப அந்த ஆத்மாவை குறித்து பேர் வைக்கிறீங்கன்னா அழியாத எம்பெருமான் திருநாமத்தை தானே சூட்டணும். எப்படிப்பட்ட பெருமாள், கண்ணுக்கு இனிய, கண்ணுக்கு இனியவனாக இருக்கிறான். எத்தனை தடவை சேவிச்சாலும் எம்பெருமானுடைய திருமேனி கண்ணுக்கு இனிமையாவே இருந்துருக்கு. அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவமுதமாக இனிக்கிறான். அந்த கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன், முகில்னா மேகம், கருமுகில்னா கருப்பு மேகம், கருமுகில் வண்ணன், அதான் நீல மேகம்னு சொல்றான் இல்லையா, அந்த பேரைத்தான் வைக்க சொல்றார். கருமுகில் வண்ணன், நீல மேகம் போல் வண்ணம் கொண்டவன், கருப்பு மேகம் போல் வண்ணம் கொண்டவன். அந்த மேகம் மழை பொழிவது போல இவன் கருணை மழை பொழியக்கூடிய கருப்பு மேகம். அவனுடைய நாமமே
நண்ணுமின். நண்ணுதல்னா விரும்புதல்னு அர்த்தம். பெருமாள் திருநாமத்தை ஏனோதானோன்னு சூட்டாதீங்கோ, நண்ணுமின் விரும்பி சூட்டுங்கள். குழந்தைக்கு ஆசை ஆசையா, எங்காத்துல பெருமாளே வந்து பிறந்திருக்கார், எங்காத்துல குட்டி கண்ணன் பிறந்திருக்கான், அந்த அபிமானம் வேண்டாமா? அதாவது குடும்பத்திலேயே அபிமானம் வேண்டாம்னு நம்ம பெரியோர்கள் என்னைக்குமே சொல்லல. ஆனா நம்ம ஆத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுனா வெறும் என் குழந்தைன்னு அன்பு செலுத்தாமல், ஆண்டாள் எங்காத்துல பிறந்திருக்கா, கண்ணன் எங்காத்துல பிறந்திருக்கான், ஒரு பிரகலாதன் பிறந்திருக்கான், அப்படி நினைச்சுன்னு அன்பு காட்டினா வசதி தானே. அதனால நாமமே நண்ணுமின், அவன் திருநாமத்தை நன்னி விரும்பி குழந்தைக்கு சூட்டுங்கள். எந்த திருநாமம்? கருப்பு மேகத்தை பார்த்தா எப்படி கண்ணுக்கு இனிமையா இருக்குமோ அது போல கண்ணுக்கு இனிதா இருக்கக்கூடிய கருமுகில் வண்ணன், அவன் திருநாமத்தை விரும்பி சூட்டுங்கோ. சூட்டிட்டா நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அப்படிப்பட்ட குழந்தையோட அம்மா நரகத்துக்கு போக மாட்டாங்கிறது பாட்டின் கருத்து. அதனால கண்ணுக்கு இனிய பெருமான் கருமுகில் வண்ணன், அவன் திருநாமத்தை முக்கியமா இந்த பாட்டுல சொல்வது விரும்பி சூட்டுங்கள், ஆசையோடு சூட்டுங்கள், வெட்கப்படாமல் சூட்டுங்கள். அதான் கருத்து. மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இந்த மண்ணிலிருந்து பிறந்து மண்ணோடு மண்ணாக கூடிய ஒரு மனுஷனுடைய பேரெல்லாம் வைக்காதீங்க. அங்க ஒரு வைகுண்டம் அடையணுங்கிற எண்ணமே இல்லாமல் வாழக்கூடிய, அதை குறித்து அனுதாபப்படாமல் இருக்கக்கூடிய ஏழை மாந்தர்களே, கண்ணுக்கு இனியவனான கருப்பு மேகம் போல் வண்ணம் கொண்ட கண்ணன் பேரை விரும்பி குழந்தைக்கு சூட்டுங்கள். நாராயணனோட அம்மா நரகத்துக்கு போகமாட்டா. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். டோன்ட் நேம் யுவர் சைல்ட் ஆஃப்டர் ஹியூமன் பீயிங்ஸ் who are born from the earth and get destroyed into this earth, and you are living without any thoughts about the other world. Oh poor people, name your children after the Lord with dark cloud hued color, who is always pleasant to the eyes. The mother of such Narayana will not attain hell என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல பெரியாழ்வார் ஒரு உதாரணம் சொல்லி கண்டனம் பண்ண போறார். என்ன உதாரணம்? அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணமொன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள். கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள்.